பட் இருந்தாலுமே இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விமர்சனம் என்னன்னா, இப்போ அறிவாலயமா இருக்கட்டும், இப்போ ராயபுரத்தில் உங்களுடைய அதிமுக அலுவலகமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து சிட்டிக்கு நடுவில் இருக்குது. ஒரு கட்சினா அது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது மக்கள் வருவாங்க போகிறாங்க, அவங்க பார்ப்பாங்க, ஏதோ கட்சி கூட்டம் நடக்குது, ஏதோ நடக்குது, அந்த கொடிகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் பனையூருங்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஊடகங்கள் போய் பார்க்குறது ஓகே, பட் நேரில் பார்க்கும்போது ஒரு கட்சி கொடியை வந்து உணர்றது கூட வழி இல்லாமல் அங்கே போய் வைக்கிறதுனால அதுவே ஒரு பின்னடைவா இருக்காதா? பின்னடைவு இல்லையாங்க. அங்கே வச்சா இவ்வளோ கூட்டம் வருதுன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு சின்ன மீட்டிங்னா கூட பெரிய கூட்டமாயிடும். 5 லட்சம் பேர் கூடுவான். அங்கே 50,000 பேர் போனவன் இங்கே 5 லட்சம் பேர் கூடுவான். அப்போ உள்ளே இருக்கிற மக்களுக்கும் இடையூறு, தேவையில்லாத ஒரு சர்ச்சையும் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால பனையூர் போகணும்னு அவர் வந்து திட்டமிட்டு தான் அங்கே போனார். இன்னொன்று, நீங்கள் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கணும் போலீஸ்கிட்ட. அப்போ அவங்க உடனே கொடுக்க மாட்டாங்க. உங்களால் ஒரு பெரிய இடையூறு நடக்குது அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் அந்த ஆஃபீஸே மூடுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இந்த தொல்லை எதுவுமே வேண்டான்னு இந்த பழனி முருகன் மாதிரி கோச்சிட்டு போய் அவர் ஒரு மலையில் உட்காந்துட்டாரு. அங்கே போன பிறகும் பிரச்சனைன்னா என்னதான் பண்ண முடியும் ஒரு மனுஷன்?